ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நான்வெஜ் ரெசிபி செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு மட்டன் குழம்பு பண்றதுக்கு 1/2 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. இப்ப இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். நம்ம தயிர் சேர்த்து செய்யற போது மட்டன் குழம்பு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அப்புறம் மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டா வெந்து வரும். அதனால தயிர் அதிகமா சேர்க்க வேண்டாங்க. கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். தயிரும் அதிகமா புளிப்பு இருக்க கூடாதுங்க, லைட்டான புளிப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு அதிகமா சேர்க்க வேண்டாங்க, ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம குழம்பு ரெடி ஆகிற போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம தயிர், இஞ்சி பூண்டோட மட்டனை சேர்த்து கலந்து வைக்கிறதுனால அதுக்குள்ள அதனுடைய ஃபிளேவர் எல்லாம் இறங்கி நமக்கு மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க இந்த மெத்தட்ல ஒரு டைம் செஞ்சு பாருங்க, வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப மட்டன் பீசஸ நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் மசாலா பொருள் எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். நம்ம இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிற மசாலாவுக்கு நம்ம 5ல இருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு கிடைக்குங்க. உங்களுக்கு குழம்பு ஒருவேளை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருள் எல்லாம் அதிகமா சேர்த்திடுங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தனியா மையில அப்படின்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலாவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் அதிகமா சேர்க்க வேண்டாங்க, மீடியம் சைஸ்ல ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு சேர்த்துனீங்கனாலே போதும். இது கூட 1 டீஸ்பூன் கசகசாவை 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கசகசாவை நீங்க ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, நல்லா நைஸா மஞ்சிடும். அப்ப நமக்கு கிரேவியும் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸா அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு அனாசி பூ, கூடவே சின்னதா ஒரு ஏலக்காய் சேர்த்திடுங்க. இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. செட்டிநாடு குழம்பு செய்யற போது கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் அதுக்கு பதில் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால அதுலயும் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால மீடியம் சைஸ்ல 1 சேர்த்துனீங்கனாலே போதுமானதா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே மட்டன் ஊற வைக்கிற போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கங்க. இப்ப 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தீங்கன்னா போதும், அதிகமா சேர்க்க வேண்டியது கிடையாது. பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடரை உள்ள சேர்த்துடலாம்.
மசாலா பவுடர் உள்ள சேர்த்துட்டு லைட்டா ஒரு டைம் இதை கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலா பொருளையெல்லாம் வறுத்துட்டு தாங்க சேர்த்திருக்கோம், அதனால பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதனால லைட்டா ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப மசாலா பவுடர் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். மட்டன் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனை நல்லா வதக்கிடுங்க. மட்டன் வந்து இந்த மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். நீங்க கடையில வாங்கின மிளகாய் தூள் எடுக்கிறதா இருந்தா உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம இது மாதிரி மசாலா பொருளை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வீட்லயே அரைச்சி செய்யறதுனால மட்டன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் விழுது உள்ள சேர்த்துட்டு மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்ல 4ல இருந்து 5 விசில் வேக வச்சிடுங்க. 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் இருக்கட்டும். பாருங்க, இப்போ குக்கர் 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு மட்டன் குழம்பு நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க. நம்ம 4லேருந்து 5 விசில் வேக வச்சோம்னா தான் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. மட்டன் வந்து எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.